ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற லேட்டஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அருண் விஜய்க்கு வாழ்த்து சொன்ன வனிதாவை கிளின்னு கிழிச்சிருக்காங்க. அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிடலாம். நடிகர் அருண் விஜய் நவம்பர் 19 தன்னுடைய பிறந்தநாளை செலிப்ரேட் பண்ணார். திரையுலக பிரபலங்கள் மற்றும் அவருடைய ரசிகர்கள் எல்லாருமே சமூக வலைதளங்கள் மூலமாக அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருந்தாங்க. நீண்ட நாட்கள் பட வாய்ப்பு எதுவுமே இல்லாமல் சினிமா பக்கமே தலை காட்டாமல் இருந்தவர் தான் அருண் விஜய். இப்போது கடைசியாக நடித்த நிறைய படங்கள் அவருக்கு ஹிட் கொடுக்க ஆரம்பிச்சிது. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா குற்றம் 23, தடம், மாஃபியா இந்த திரைப்படங்கள் இவருக்கு நல்ல பெயரை வாங்கி கொடுத்த திரைப்படங்கள் அப்படின்னு சொல்லலாம். இப்போது தமிழ் சினிமாவில் தனக்கான ஒரு இடம் பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு உழைச்சிட்ருக்காரு. இன்னும் நிறைய படங்கள் அவர் கமிட் ஆகி நடிச்சிட்ருக்கிறாரு. அடுத்தடுத்து நிறைய படங்கள் ரிலீஸ் ஆக போகுது. இப்போ இவருடைய பிறந்தநாளுக்கு சினம் படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ரிலீஸ் ஆச்சு. கம்பீரமான போலீஸ் கட்டப்பில் இருக்கக்கூடிய அந்த புகைப்படம் சோசியல் மீடியாவிலே ட்ரெண்டிங் ஆச்சு. அருண் விஜய் சோசியல் மீடியாவில் எப்போவுமே ஆக்டிவாக இருப்பார். தினசரி ஏதாச்சும் ஒரு புகைப்படம், அதாவது உடற்பயிற்சி செய்வது, இல்லை வீட்டில் செல்ல பிராணிகளோடைய விளையாடுவது, இது சம்மந்தமான புகைப்படங்கள் எல்லாமே பதிவு பண்ணிக்கிட்டே இருப்பார். இந்த வருஷம் அருண் விஜய் தன்னுடைய பிறந்தநாளை ஆதரவற்றோர் இல்லத்தில் வச்சு செலிப்ரேட் பண்ணியிருக்காரு. ஒரு சின்ன புகைப்படமும் வெளியிட்டு அதில் சில கேப்ஷனும் பதிவு பண்ணியிருந்தார். இவர்களுடைய புன்னகையை பார்ப்பதும் இவர்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றுவது தான் என்னுடைய பிறந்தநாளுக்கு நான் விரும்பும் சிறந்த தொடக்கம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது என்னுடைய இதயத்தை முழுமையாக்குது. உங்களுடைய அருமையான வாழ்த்துக்கள் மற்றும் ஆசீர்வாதங்களுக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டாரு. இந்த வருஷம் வனிதா என்ன பண்ணாங்க அப்படின்னா, தன்னுடைய அண்ணாவுக்கு விஷ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக சோசியல் மீடியா மூலமாகவே ஹாப்பி பர்த்டே அண்ணா, இப்போவும் போல் நீ எப்போவுமே ஸ்ட்ராங்காக இருக்கணும், நீயும் நானும் ஹார்ட் ஒர்க் பண்ணுறதுலேயும் சரி சர்வை பண்ணுறதுலேயும் சரி ஒரே மாதிரி தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன மெசேஜ் சோசியல் மீடியா மூலமாக கொடுத்துருந்தாங்க. இதை பார்த்த ரசிகர்கள் சும்மா இருப்பாங்களா, இதுக்காச்சும் ரிப்ளை வருமா அப்படிங்கிற மாதிரியும் கேட்டிருந்தாங்க. ஒவ்வொரு வருஷமும் நீங்கள் மெசேஜ் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறீங்க, ஆனால் அருண் விஜய் தரப்பில் எந்த ரிப்ளையுமே கொடுக்கல. இந்த வருஷம் வந்ததுன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் அருண் விஜய் எடுத்துட்டோம் அப்படின்னா தன்னுடைய நண்பர்கள், திரையுலக பிரபலங்கள் எல்லாருமே நிறைய பேர் அவருக்கு விஷ் பண்ணியிருந்தாங்க. எல்லாத்துக்குமே ரிப்ளை பண்ணியிருந்தார். வனிதாவை இந்த வருஷமும் அவர் கண்டுக்கவே இல்லை. கடந்த வருஷம் எப்படி அவரை ஏமாத்துறாங்களோ இந்த வருஷமும் அதே தான் பண்ணியிருக்காரு. இதை பார்த்த ரசிகர்கள் என்னதான் குடும்ப பிரச்சனை இருந்தாலும் வனிதாவுக்கு கண்டிப்பாக சோசியல் மீடியா மூலமாச்சும் ஒரு பதில் அளிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லி அருண் விஜய் கிட்ட ஒரு சில ரசிகர்கள் கோவமாக தான் சொல்லியிருக்கிறாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.